அவர்களை இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 4 மின்னோட்டவியல் இதில் உள்ள புத்தக வினா தீர்க்கப்பட்ட கணக்குகள்ல 4வது வினா பார்க்க போறோம். 1 ஓம் 2 ஓம் 4 ஓம் ஆகிய மின் தடைகளை கொண்ட 3 மின்தடையாக்கிகள் ஒரு மின் சுற்றில் இணையாக இணைக்கப்பட்டுள்ளன. 1 ஓம் மின்தடை கொண்ட மின்தடையாக்கி வழியாக 1 ஆம்பியர் மின்னோட்டம் சென்றால் மற்ற இரு மின்தடையாக்கிகள் வழியாக செல்லும் மின்னோட்டத்தின் மதிப்பினை காண்க. சரியா? இப்போ மின்தடையாக்கி 1 ஓம் இருக்கு. அதுல ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா I1ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஓம். சரியா? 1 ஆம்பியர் மின்னோட்டம் இது வழியாக செல்கிறது. மற்ற I2 I3 கேட்டிருக்காங்க. சரியா? I1ங்கிறது 1 ஆம்பியரு, R1ங்கிறது அதாவது மின்தடையாக்கி, Rங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஓம். சரியா? இப்ப மின்னோட்டங்கிறது நமக்கு என்ன தெரியும்? I = V/Rன்னு தெரியும். மின்னழுத்த வேறுபாடு இதுல இருந்து கொண்டு வந்துடலாமா? இப்ப V = I/R. இப்ப நமக்கு என்ன தெரியும்னா I1 தெரியும், R1 தெரியும். சரியா? அப்புறம் V கண்டுபிடிச்சிடலாமா? I1ங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம், 1 ஆம்பியர். I1ங்கிறது 1 ஆம்பியர், 1ன்னு போட்டுக்கோங்க. R1ங்கிறது 1 ஓம். சரியா? அதையும் 1ன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் Vங்கிறது என்ன கிடைக்கும்? மின்னழுத்த வேறுபாடு Vங்கிறது 1 தான் கிடைக்கும். 1 × 1 1. சரியா? இப்போ I2 கேட்காங்க. I2ங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா V/R R2. சரியா? Vங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கோங்க. R2ங்கிறது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோம். R2ங்கிறது 2 ஓம். R2ங்கிறது 2 ஓம். R3ங்கிறது 4 ஓம். இது தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சரியா? R1 R2ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். R1ங்கிறது 1 ஓம், R2ங்கிறது 2 ஓம், R3ங்கிறது 4 ஓம். சரியா? இப்போ R2ங்கிறத இங்க நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணா போதும். R2ங்கிறது என்னது 2. அப்புறம் 1/2னா அதோட மதிப்பு என்னது 0.5 ஓம். போட்டலாமா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஓம் மின்தடை வழியாக பாயும் மின்னோட்டம். சரியா? அதே ஃபார்முலா V = R3ன்னு அர்த்தம். R3ங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம், அந்த கணக்குலேயே இருக்கு. இப்போ Vங்கிறது 1 அப்படியே போட்டுக்கோங்க. 4 R3ங்கிறது 4, மின்தடைங்கிறது 4. 1/4 1/4ஓட மதிப்பு 0.25. சரியா? இது எப்படி வருதுன்னு பாருங்க. மின்னோட்டத்தின் அலகு என்னது? அதாவது மின்னோட்டத்தோட அலகு ஆம்பியர். இதை போட்டுக்கணும். இங்கே என்ன போட்டுக்கணும்? ஆம்பியர் தான் நம்ம போடணும். சரியா? இப்போ 1/4 எப்படி வகுக்கலாங்கிறத பாருங்க. இப்போ 1 4ஆல வகுக்கணும். வகுக்க முடியாது, இங்க புள்ளி வச்சு என்ன செய்வோம், இங்க 0 சேர்ப்போம். இப்போ 2 2 8. சரியா? மீதம் இதுல இருந்து கழிச்சு 10ல இருந்து 8 கழிச்சா 2. சரியா? இப்போ 4 5 அதாவது 5 20. இப்போ 0 சேர்ப்போம், இங்க 5ஆல பெருக்கணும், 5 20ன்னு போட்டுடலாம். சரியா? இப்போ 0 வந்துடும். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கும்.